சமூக வலைதளங்களில் 2-3 நாட்களாகவே ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்க்கும்போது ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி அவர்களுடைய பிரச்சனை தான். ரவிமோகன் அவர்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ரவிமோகனுடைய சர்ச்சை மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இப்போ பூதாகரமாக வெடிச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருது. இந்த விவகாரத்தில் இரு தரப்பிலையுமே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்திருக்கு. வழக்கு இன்னும் முடிவுக்கு வராமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. மனைவி ஆர்த்தி ரவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் பாடகி கெனிஷாவுடன் அவரின் நட்பு தொடர்பு இந்த விவகாரத்தை வேறு கோணத்துக்கு திருப்பிச்சு. சில தினங்களாக சமூக வலைதளங்களில் ஆர்த்தி ரவிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கெனிஷாவை தாக்கி சமூக வலைதளவாசிகள் பகிர்ந்து வந்த கருத்துக்களால் மனமுடைந்த பாடகி கெனிஷா சென்னையை விட்டும் சமூக ஊடகங்களை விட்டும் வெளியேறுவதாக ஒரு காணொலியை வெளியிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இதுவரையில் அமைதியாக இருந்த ரவிமோகன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய மனதில் இருந்த வேதனைகளை வெளிப்படையாக பகிர்ந்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஆர்த்தி ரவியை திருமணம் செய்ததில் இருந்தே அனுபவித்த பல துன்பங்கள் குறித்தும் வெளிப்படையாக பகிர்ந்த இவர் பேட்டியினுடைய ரொம்ப எமோஷ்னலாக அவர் அப்பப்போ பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் அவர் மீது எல்லோருக்குமே ஒரு என்னடா இப்படி ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பரிதாபமான நிலையை ஏற்படுத்தியிருக்குது. காப்பாற்ற அவருடைய வாழ்க்கையை எவ்வளவு தாழ்ந்து நான் போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறது யாருக்குமே தெரியாது அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னுடைய முன்னாள் மனைவியின் குடும்பத்தின் மரியாதை காக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு மனிதரினுடைய காலில் விழுந்தேன். அந்த வீட்டில் ஏற்கனவே 5 விவாகரத்துகள் நடந்திருக்கிறது. இனிமேலும் இன்னொரு விவாகரத்து நடந்துவிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த அளவுக்கு இறங்கி போனேன். ஆதங்கத்தோடு அதை தெரிவிச்சிருக்கார். இதுக்கு இடையில அவர் திடீரென ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒருவரை மேடைக்கு அழைத்து வந்தார். இதனால் செய்தியாளர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் உடனடியாக குழப்பம் வந்துச்சு. ஆர்த்தி ரவியின் உறவினரா, முன்னாள் காதலரா, குடும்ப நண்பரா அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் அதற்கு தெளிவான விளக்கம் அளிக்காமல் நான் எப்படி அந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டேனோ அதே போல் கஷ்டங்களை அனுபவித்தது தான் இவரும். ஆனால் அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சிட்டாரு. நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். என் முன்னாள் மனைவிக்காக இவருடைய காலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த விஷயம் தற்போது குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏதோ ஒரு வழியாக இவங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையில் இப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா இது ஆழமாக போயிட்டுருக்கு. அதுலேயுமே எல்லாருமே என்னை ரொம்ப அதுவும் சைஃபர் புல்லிங் மூலமாக என் மேலே பாசம் வச்சுருந்தவங்கள இப்படி பண்ணிட்டாங்க. யார் தான் இப்போது நடிகைகள் கூட நடிக்கிறதில்ல. நான் எத்தனை அழகான நடிகை கூட நடிக்கிறேன். நான் அப்படி இருக்கணும்னு தான் நான் எப்படி இருந்திருக்கக்கூடாது. 45 வயசில் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். அவர் பேசியிருக்கக்கூடியது என்னடா இது இந்த அளவுக்கு மனுஷன் நொந்து போயிருக்காரு, அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதுலேயும் அவருக்கு அக்கௌண்ட்டு கூட இல்லை அப்படின்னு சொன்னது ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கு. எவ்வளவோ படங்கள் இவர் நடித்ததை வச்சு எல்லாருமே ரோல் மாடலாக இருக்காங்களே, ஆனால் இவருக்கே சொந்த வாழ்க்கை இப்படி இருந்துச்சா, அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த கேரக்டர்களில் நடிக்கும் போதெல்லாம்ன்றதை நினச்சா நம்மளுக்கே வேதனையாக இருக்குது. இவருடைய வாழ்க்கை சீக்கிரமே சரியாகணும். நம்மளுடைய சார்பாக அவருக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.